நல்ல நியூஸ் என்னென்றால் இந்த 20,000 விருப்பு வாக்கு வந்திருக்கு. 5 வருஷம் பார்லிமெண்ட் இருக்கு, 2.5 வருஷம் பார்லிமெண்ட் நிற்பேன். நான் அதுக்கப்புறம் மாநசபைக்கு வந்துடுவேன். ஸ்டாண்ட் எப்படின்னு பார்க்கணும். சர்வாதிகாரமா இருந்தா போக மாட்டோம். மிஸ்டர் ஸ்ரீதரன், அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரமா கோணம்பலம், இந்த 3 பேரும் தான் தமிழ்நாடு நிற்கிறான். நிறைய விஷயம் கதைக்க போறோம். இறுதி முடிவுகள் என்ன மாதிரி சந்தோஷமா வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் இல்லை நிறைய நல்ல நியூஸ் என்னென்றால் இந்த 20,000 விருப்பு வாக்கு வந்திருக்கு. அதுல மற்றதுல சைக்கிள்ல வின் பண்ண விட இந்த விருப்பு வாக்கு கூட. என்ன 2வது விஷயம் என்றால் கௌசல்யாவுக்கு 15,000 ஏதோ சொச்சம் வந்திருக்கு. அதுவும் சைக்கிளை விட கூட. ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், அதை விட வடிவான கிளியரான விஷயம், 5 வருஷம் பார்லிமெண்ட் இருக்கு, 2.5 வருஷம் பார்லிமெண்ட் நிற்பேன். நான் அதுக்கப்புறம் மாநசபைக்கு வந்துடுவேன். அப்புறம் கௌசல்யா மிச்சம் 2.5 வருஷம் செய்யும். அப்படி செய்யலாமா? எல்லாம் ஓகே. நீங்க அதுக்குரிய அத்திவாரத்தை முதல் நீங்க போட்டு நல்ல திட்டங்களை வகுத்து செயற்படுங்க. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நிறைய பேர். நீங்க வந்துட்டீங்க. அடுத்தடுத்த கட்டம் உங்களுடைய சாவச்சேரி, கொடிகாமம், குறிப்பாக நிறைய இடங்களுக்கு நீங்கள் பல திட்டங்களை வகுத்து வடிவா செயற்படுத்தணும். மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்க தமிழ் மக்கள், முக்கியமா ஏழைகள் எந்த வாக்கு பெரும்பாலும் ஏழைகள் தான் வந்திருக்கும். கண்டிப்பா பெரிய மேல்மட்ட ஆக்கள் இருந்து வந்திருக்காது. எல்லாமே கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் வந்திருக்கும். ஸோ இது முடிய நினைக்கிறேன் ஒரு 1 வீக்ல இந்த நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமா வட்டக்கட்சியில சொன்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் செய்யணும். 2வது ஒவ்வொரு திட்டங்களும் அது எல்லாமே எல்லாமே பிளான் பண்ணி அதுதான் சாவச்சேரியில உங்களோட வாக்க குழப்பறதுக்குன்னு நிறைய பேர் வந்து அதுக்கு பூந்திருக்கணும். ஆனா கடைசி நேரத்துல மக்கள் எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி அச்சுனாவுக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அன்பு வந்து வாழ்க்கையில மறக்கல. நான் பிறந்த இடம் இல்ல சாவச்சேரி, நான் பிறந்த வெளியாமம், அங்க கூட எனக்கு விளையல. ஆனா எனக்கு விழுந்தே சாவச்சேரியில. அப்ப நான் முதலே சொல்லிதான் சாவச்சேரி ஒரு மாதிரி கிராமமா இருக்குமான்னு சொல்லி சாவச்சேரி, வட்டக்கட்சி, அதுக்கு பிறகு கார்னர், இந்த 3ம் அந்த ஓடல எடுப்போம். இந்த பன்மைப்படுத்த நிதி எல்லாம் பெறும். ஒரு காசு ஒருத்தர் அடிக்காம முழுக்க நடக்கும். நான் சொன்ன அவ்வளவுதான் செய்வேன். ரொம்ப கவலை இருந்தா 2 சீட் போயிருக்கலாம்னு கவலைப்பட்டேன். ஆனா இப்ப என்ன சந்தோஷம் இருக்கு, 2.5 வருஷம் தான் இப்ப பார்லிமெண்ட்ல. 2.5 வருஷம் எக்ஸாக்டா முடிய ரிசைன் பண்ணிட்டு கௌசல்யா அடுத்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்கா கௌசல்யா போகும். அதுக்குள்ள மாநசபை தொடங்கினோட நான் மாநசபைக்கு வருவேன். மாநசபைக்கு நான் வருவேன். அது நான் கட்டாயம் இது அடிச்ச மாதிரி அடிப்பேன். அது ஒரு டவுட்டும். அந்த 2.5 வருஷத்துல நான் செய்யறதுக்கு பிரதிபலன் அந்த மாநசபை தேர்தலில் தெரியும். பெரும்பாலும் வெப்பினம் வைக்கிற நேரம் தெரியும். மற்றது இனி என் அரசியல் பயணத்தை முழுக்க கௌசல்யா லோயர் தானே ஆல்ரெடி. ஸோ அவள் தான் செக்ரட்டரியா இருப்பாள், என் பிஏ இருப்பாள். சகல நான் மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தா கூட அது செக்ரட்டரியா இருக்கிறதும் அவ்வளோ தான் இருப்பாள். கண்டிப்பா உங்களுக்கு அமைச்சரவை எப்படிதான் சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள அதை பார்க்கணும். முதலாவது என்பிபி இப்போ 90% வின் பண்ணிட்டு, இப்போ எல்லா இடமே என்பி தான் வின் பண்ணிருக்கு. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் எப்படின்னு பார்க்கணும். சர்வாதிகாரமா இருந்தா போக மாட்டோம். பட் அது இந்த சான்ஸை பயன்படுத்தி தமிழக பிரச்சனை இல்லாமல் அந்த சிங்கள தமிழ் பிரச்சனை இல்லாம பண்ணி இந்த போராளிகள் அரசியல் நான் முதலே சொன்னாங்க தான் எல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம். அவ்வளவும் ஒரு 2 மாதத்துல செய்வினம்டா ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். அவன் மனச்சித்தியோட இருப்பேன்டா நான் அப்படியே இருப்பேன். இல்லையென்றா நான் நடுநிலையா இருக்கிறது தான் யோசிக்கிறேன். எதிர்கட்சியில போயிருக்கிறதா இல்லை நான் யோசிக்க மாட்டேன். பட் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்யறதுல பிரயோசனம் இல்லை. என்னடா மெஜாரிட்டி எடுத்து வச்சிருக்கணும். அவை இந்த நுழைச்சி ஏதாவது யூஸ் பண்ணலாமன்ற ஆசைப்பட்டு கேட்டுக்கணும்டா உங்களுக்கு உங்களால் இதேலும் நீங்க செய்யுங்கன்னு செய்வேன். ஆனா நான் போய் கெஞ்சி செய்யற அளவுக்கு இல்லை. நான் போய் கெஞ்சி இப்போ பவனந்திரா சார் தான் நாங்கள் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். இதில் பவனந்திரா சாருக்கு விடிஞ்சிருக்கான்னு சொல்லி கோல் பண்ணி தான் சொல்லுவேன். சார் விடிஞ்சிட்டேன், எட்டி பார்த்துட்டு தான் விடிஞ்சிட்டேன். ஸோ அப்படியானாக்க மினிஸ்ட்ரி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அப்படியான மினிஸ்ட்ரி எடுத்தால் நான் இங்கே வந்துடுவேன், இந்த வரை வந்துடுவேன். நான் சரி நல்ல மெனசன். பட் அது விஷயத்தை சொல்லுவோம். ஒரு ஆண்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். என்பிபி தங்கண்ட ஆக்களுக்கு தான் அமைச்சு பதவியில் கொடுத்து எல்லாம் செய்ய போட்டோம். நாங்கள் எங்கண்ட பாட்டை செய்வோம். ஒரு கொஞ்சம் காசு ஒதுக்கி நான் பெண்மப்பட்ட நிதி என்று அதை விட புலம்பெயர் தமிழர் இருக்கணும். என்பிபியோட ஒரு டீசெண்டான ஒரு நெகோஷியேட் பண்ண முக்கியமான விஷயம் இப்ப தமிழர் நிற்கிறது. நான் மற்றது ஸ்ரீதரன், மிஸ்டர் ஸ்ரீதரன், அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரமா கோணம்பலம், இந்த 3 பேரும் தான் தமிழர் நிற்கிறோம். கட்டிகளோட நிற்கிறேன் 4 பேர். அவரோட வெண்ணிலையே நிற்கிறோம். யாழ்ப்பாணத்துல தமிழ்நாடு நிற்கிறது நாங்கள் 3 பேரும் தான். ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட், நான் ரெடி. அவ எல்லாருமா சேர்ந்து இயங்க போயினோம்டா எனக்கு அந்த கட்சி அத்த பேதம் ஒன்றுமே இல்லாம ஒற்றுமையா நிக்கிறதுக்கு நான் ரெடி.
நான் ரெடி. ஆனா அதுக்காண்டி நான் தான் தலைவர் அதெல்லாம் சரி வராது. பட் ஒற்றுமையா நிக்கிறது ஒரு ப்ரொஜெக்டை வடிவா எழுதி செய்கிறேன்டா அவை செய்யவே தேவை. இவ்வளவு செய்யவும் இல்லை தானே, இப்போ செய்யவே தேவையில்ல, பேசாம இருக்க சொல்லுங்க, நான் அதை வடிவா செய்கிறேன். அவை தங்கண்ட பேர் எடுத்து போட்டும், கோல்டு மெடலில் வேண்டி கைதட்டில் வேண்டி போட்டும். பட் அதை நம்ம செய்ய வேண்டியதை வடிவா செய்கிறேன். இல்லை திருப்பியும் பிரிஞ்சு அணிக்க போறோம், கேந்திரமார் பொன்னம்பலம் தனி குதிரை ஓடத்தான் போறார், சிறியரன் தனிவார ஓடத்தான் போறாரு என்றால் நான் இந்த பல்ல சுயமாவே இருப்பேன். அப்படியே ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நேரவே சொல்றேன், நீயும் தமிழர் மிச்சம் 3 பேர் தானே யாழ்ப்பாணத்தில் மிஞ்சி நிற்கிறோம். அந்த 3 பேரும் இந்தியாவில் நின்றா அங்கால 3 பேர் என்பிபி நிற்க போயிடும். அங்கே 3 பேர்ல ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி சாமானே இல்லை, கெப்பாசிட்டியே இல்லை. அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை. ஸோ அனுராக் அது அண்டோமர் சாநாயக்க எக்ஸலன்சி பிரசிடென்ட்டுக்கு அது வடிவா விளங்க நினைக்கிறேன். அதாவது ஒரு மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும். ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். இல்லை தன் கொடி பிடிச்சாக்கள் தங்களுக்கு இது போஸ்ட் நட்டாக்களுக்கு தான் இது நடக்கணும்னா 5 வருஷம் தான் என்பிபி அரசாங்கம் இருக்கும். டாக்டர், தற்போதைய மதிப்புக்குரிய அனுரகுமார் நாயக்கா உங்களை உள்வாங்காமல் நீங்கள் தனியாக செயல்பட விரும்பி நீங்கள் உங்களை கொண்டு வரப்பட்ட பன்னிமைந்தன் தவிர வேற ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் கூட இருந்து கட்டாயம் பயணிக்க விரும்புவீங்க. புலம்பெயர்ந்த இல்லை இல்லை சகோதரம் என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது அதுதான் என்ன தூக்கி விட்டது. பட் அது பன்னிமைந்தன் டிக்டாக் இங்கே அரசியல் நடத்துறாருன்னு இருக்காது. புலம்பெயர் தமிழர் எல்லாரையும் சந்திப்போம். அவையில் ஒரு கொமிட்டியை இது கொஞ்ச நாளுக்குள்ள கூட கன்னிமைந்தன் டிக்டாக் அரசியல் உண்டு. அதால அதையும் கன்னிமைந்தனையும் உள்ளடக்கி கொண்டு அவர் அண்ணாவையும் உள்ளடக்கி கொண்டு மற்ற எல்லா படிச்சாக்கள் வெளியில ப்ரொஃபமர் இருக்கிறாங்க, கன்சல்டமாக இருக்கிறாங்க, எல்லாரையுமே இணைச்சு கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எழுப்போம். அந்த நிதியத்துக்குள்ளால என்னிடம் 5% காசு அதில் நான் வராது. அந்த நிதியத்தை புலம்பெயர்ந்தவர் மற்றது இங்கேயும் அனுரகுமார் சாநாயக்கர் நான் இந்த பெர்மிஷன் எடுப்போம் பிரசிடென்ட்டு. அவரும் அதை விரும்ப நினைக்கிறேன். எங்களுடைய கரன்சி இப்போ ஒரு பேலன்ஸில் இல்லாட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சு வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு கொஞ்சம் நாள்ல திருப்பி $1 ஏறுமெண்டு எதிர்பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜில் அப்படியான நேரங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரவங்க அவர் ஆசைப்படுவார். அதே நாங்கள் இதே சுத்தியோட விடுவினம் என்று சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு 2 ட்ரில்லியனை கொண்டு இங்கே போட்டால் பிறகு திடீரென்று அதை பிளாக் பண்ணி விட்டால் முழுக்க பிரச்சனையாக போயிடும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு கட்டி எழுப்புறதுல நான் 100% முழு மனசுத்தியோட வேலை செய்யும். உங்களோட அழைப்புதல விடுவீங்க ஆல்ரெடி விட்டு கூட பயணிக்க நான் அதை ஆல்ரெடி விட்டு அவர்களால் தான் நான் எம்பியாவே வந்துருச்சேன். புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் கோல் பண்ணி தெளிவா சொல்லுங்க. புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் இரவு பகலா நித்திரவும் இல்லாம அவ தந்த காசுல இது வரைக்கும் 56 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கணும். காசு நேரம் என்னட்ட தெரியல, ஒவ்வொரு பெண் பண்ணி இப்படித்தான் வந்தது. அவ செய்த உதவியலால தான் இப்ப நான் வச்சிருக்கேன். எங்கள்கிட்ட 2 சீட் இருக்கு. 2.5 years நான் நிற்பேன், 2.5 years கௌசல்யா நிற்கும். ஏன் நான் சொல்றேன்டா, எந்த விருப்புவாக 20 நேரம் கௌசல்யாண்ட 15 வச்சோம். மற்ற எம்பி மேட்டை விட விருப்புவாக அவள்கிட்ட கூடும். அப்போ உங்களுக்கு விளங்கணும் சாம் யாரை விரும்புதுண்டு. அப்போ 2.5 வருஷம் அவளுக்கு கொடுக்குறது நியாயமோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு வடிவ எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பேசண்ட போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே பேசண்ட கொடுத்து அவளை பின்னாலோட நான் மானசத்தை தொடங்கினோன்னு மானசத்தை ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஓ இல்லை அது டிசைட் பண்ணி நீங்கள்லாம் வந்தது ஆரோக்கியமா செயல்படுங்க. நான் அதை வடிவ செய்து கொடுக்கோண்டா. அவள் சின்ன பிள்ளை தானே, அங்கே போய் எடுத்த வீச்சுக்கு எல்லாம் செய்யறது கஷ்டமா இருக்கும். நானும் இப்போ கூட சுமந்திரன் மிஸ்டர் சுமந்திரன் தோத்துட்டார். பட் அப்படியான பழைய அரசியல்வாதிகளை ஒதுக்காம அவையோட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்களுக்கு அரசியல் தெரியாது, பட் அவ ஒதுங்கி போகக்கூடாது. இதோட அவ இருந்து எங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். எந்த அரசியல்வாதியா இருக்கட்டும், டாக்டர் சிவானந்தாவா கூட இருக்கட்டும், அங்கஜனா கூட இருக்கட்டும், அவ எப்படி மலை சுத்தியோட இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆசைப்படுறேன் அவ எங்களை வழி நடத்தணும். என்றால் ஒரு காலத்துல திருப்பியும் தந்தை செல்வா மாதிரி பிஜேபி செல்வ பல மாற்றங்களை தெரியுது. காலம் நீங்க கதைச்சதுக்கு இப்ப ஒரு அரசியல்வாதியா ஒரு பொறுப்போட காய்க்கணுமே கிடைக்கும். இவ்வளவு நாளும் பண்ணா இப்ப நம்ம மக்களால தெரிவு செய்யப்பட்டது டாக்டர் சுமார் ஜோக் அடிக்கிற டாக்டர். இப்ப பொறுத்த வரைக்கும் சனம் ஆசைப்படுது, என்னோட கஷ்டப்பட்ட சனம் ரைட் டாக்டர் வந்துட்டார். அப்ப எங்கிட்ட போயிட்டு ஒண்ணு ஞாபகம் நினைக்கிறோம், பட்டக்கட்சியில போஸ்ட் போடுமென்னு ஆசைப்படுது. சொல்லாத சனம் போட் போட்ட சனம் அவ்வளவு எதிர்பார்க்கும் டாக்டர் அங்கே வருவார். எனக்கு ஒரு 2-3 days தாங்கோ போயிட்டு அந்த 21ஆம் தேதி மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ற நாள் எங்கள்ட ஃபர்ஸ்ட் டூரை நடக்கும் நினைக்கிறோம். ஓத் செரிமனி நடக்கும். அது முதல் நாள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் எங்கள் மாவீர இதில் கதைக்கு டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது. பட் நான் மாவீர தினம் கொண்டாடுவேன்.
அனுதானே சொன்ன ஒரு விழாகாலமும் நாங்கள் மாவீரத்தினம் கொண்டாட விடுவோம், இப்போ அரசியல் கைதியில் விடுவோம் என்று சொல்லி அப்போ அவர் சொன்னதும்படி நான் வந்து ஆனால் 19 வழக்கு போட்டால் என்ன தெரியாது, 19 வழக்கு என்ன போடணும் தெரியாது. பட் தேசியம் என்றது இந்த உயிர், அது நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். இப்போ தேசியம் யாழ் மாவட்டத்தில் செத்து போறதுக்கு தான். இன்னொரு முக்கியமான விடயம், மக்கள் இப்போ அதிகமாக உங்களை விரும்புகிறாங்க. அது நேற்று இரவில் இருந்து சரியா அதில் அதிகமாக கொமெண்ட்கள் வைக்கிறாங்க. இப்போ வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே செயற்பட்டீங்கன்னா இருந்தால் மக்கள் உங்களான மக்களுக்கான ஆதரவு வந்து அப்படி இல்லை நீங்க இனி வந்து அதுக்குரிய நீங்க ஒரு எம்பியா வந்து நான் ப்ரொஃபஷனலா டாக்டர் எப்படி இருப்பாரோ அப்படி பார்ப்பேன். முடிவு சொன்னீங்க டாக்டர், பழைய முழுமையான அரசியல்வாதிகளை இல்ல அவைக்கு அரசியல் தெரியும்டா. எங்களுக்கு ஏதோ ஒரு சொட்டு நாலேஜ் இருக்கு, பட் அவைக்கு அரசியல் தெரியும். அப்ப அவை பின்னால நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின இருந்தா நாங்கள் பழைய நிலைமைக்கு 2009க்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. 2004க்கு சொல்லல எப்படி நாங்கள் இருந்தோமோ அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய இருக்கு. அவை விலத்தி விட்டுட்டு போயிட்டு நம்ம சொன்னா நாங்களும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படிச்சு கொண்டு மேல வரைக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு நல்ல அரசியல் செய்யறதுக்கு ராசா அந்த அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை. தாரகாசு அப்படி உண்மையா எந்த பிரதேசத்துக்கு தேவைன்றத பிரதேசவாதம் இல்லாம, உதாரணத்துக்கு எனக்கு வெளியாம போடையில தென்மராட்சியா போட்டிருக்கோம். அதுக்காண்டி நான் தென்மராட்சியை மட்டும் கட்டி பூசாமையாக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் பார்த்து, இப்போ நான் யாழ்ப்பாணத்திட்ட பிரதிநிதி தானே, எல்லா இடங்களும் போய் பார்த்து எங்க உண்மையாவே தேவை இருக்கு, எங்க கஷ்டப்பட்ட வேலையில் வாழ்றான்னு பார்த்து, எங்க டிஃபரெண்ட் லேபிள் சொல்றது என்ன சொன்ன தமிழ்ல மாற்றுத்திறனாளின்னு சொல்றது, மாற்றுத்திறனாளிகள் என்ற வேலையை முதல் செய்து அது போராட பாதிக்கப்பட்டாங்க செய்து மற்றதும் வெளியாக செய்வாங்க. எனக்கு விடிய கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பட் இப்போ தான் டிசைட் பண்ணினேன் 2.5 years எனக்கு பார்லிமெண்ட்ல காணும். அது முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணுவேன். லிஸ்ட்டில் வந்து கௌஷலில் இருக்கக்கூடிய 2வது விருப்பு வாக்கு, அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். நான் அதை சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேறு யாருக்கா வந்து சிரிப்பு வருதுதா இல்லை வாக்கு வந்து 7,000, மற்ற அறிவன் பெண்டா 6,000, அதை விட அக்கா லோஜி அக்காக்கள் தான் 5,000. அந்த போர்டில் தான் நிற்குது. மயூரன் சரியான ஒரு பிள்ளை விட்டு நினைக்கிறேன். நான் கவலையோட தான் வழி அனுப்ப வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கதைப்பேனோ தெரியாது. மயூரன் பேசாமல் இருந்திருந்தேன் உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து கதைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு ஆக்கெல்லாம் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருக்கோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு வரப்போகிற டேட்டை சொன்னால் நாங்கள் மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்க, நான் உங்களை நிறைய முறை கோல் எடுத்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் ஃபோன் ஆன்சர் பண்ணல. நாங்கள் எப்படியும் கஷ்டப்பட்டு 2100 ஓட்டாவது உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய போட். அதில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எம்ஜிஆர் வந்துருக்கும். பெருவெளி தான் பெருவெல்ல. நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி. எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை, நான் எம்பி விளங்க உங்களுக்கு. அதால இனி போய் எங்க முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக அந்த கண்டறியாத 270 கிட்ட இருக்குது. நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைக்குள்ள போட்டியில் இருந்தவங்க உங்களோட ப்ரோக்ராம் நடக்காது. அது 1 வருஷம் போயிட்டேன். அது செய்வேன். நான் தனிமைப்படுத்தப்பட்ட நீதிமன்றம் நான் பார்க்கணும் மறந்துடுவேன். தனிமைப்படுத்த நீதிமன்றம் நேர தூராக உங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கோம். அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு